வணக்கம். வெல்கம் பேக் டூ அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா எல்லாரும் நல்லா இருப்போம். என்னோட ரொட்டீன் லைஃப் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சண்டே அதுவும் ஒரு விளாக் தான் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாரி நான் விளாக் ஷேர் பண்ணி. ஏன்னா நியூ பார்ன் பேபி மாம்ஸ்க்கு தான் தெரியும். நைட்டு தூக்கம் அப்படிங்கிற ஒண்ணு காணாம போயிடுச்சு. ஸ்லீப் இல்லாமயே ரொம்ப டயர்டா இருக்கேன். என்னால நிஜமாலுமே ரொம்ப முடியல. பட் இருந்தாலும் நம்ம குழந்தைய நம்ம தான் பார்த்தாகணும் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு புது எனர்ஜி கிடைக்கும். காலைல எந்திரிச்சதுமே எனக்கு மெயினா ஒரு காஃபி குடிச்சிடணுங்க. அது வந்து இல்லன்னா எனக்கு அந்த டேவே எனக்கு ஸ்டார்ட் ஆகாத மாரி இருக்கு. ஸோ நைட்லாம் தூக்கம் இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம காஃபி குடிச்சுட்டு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருப்போம். அதனால சூடா ஒரு காஃபி போட்டு குடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸா உட்காருவேன். இதுவும் தம்பி எந்திரிக்கலனா மட்டும் தான். விஹான் குட்டி தூங்கிட்டு இருக்கான். அந்த டைம்ல மட்டும் தான் இந்த டைம் எனக்காக நான் ஒதுக்கிக்க முடியும். அவன் முழிச்சிருந்தானா, அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே நமக்கு டைம் சரியா இருக்கும். ஸோ உங்களுக்கெல்லாம் காஃபி பிடிக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. காஃபி போட்டுட்டு கொஞ்ச நேரம் போய் ஹால்ல உட்காந்துட்டு இருந்தேன். அம்மா பார்த்தீங்கன்னா வந்து தம்பிக்கு தேவையான கிளாத்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. விஹான் குட்டி பொறந்தப்போ அவனுக்கு வந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நெறையா வந்து பெருசா இருந்தது சைஸு. அப்போ போட முடியல எதுவுமே. ஸோ, அதனால கொஞ்ச நாள் கழிச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேக் பண்ணி எடுத்து வச்சிருந்தோம். அதில அம்மா எது இப்போ அவனுக்கு கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டுருக்காங்க. நெறைய ட்ரெஸ்ஸு போடாமயே எல்லாமே பத்தாமயே போயிடுச்சுங்க. அப்படியே பேக்ல பேக் பண்ணி வச்சிருந்தது. சரி புது ட்ரெஸ் வந்து குழந்தைங்களுக்கு வாஷ் பண்ணி தானே போடணும். அதனால அப்படியே எல்லாம் எடுத்து வச்சு வாஷ் பண்ணிட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்ட் வந்திருந்தாரு. சண்டேனால எப்பவுமே வருவாரு. அம்மா வீட்ல இருக்கிறதுனால காலையில வந்துட்டு தான் போவாங்க. அவங்க வந்து சுத்தமா ஆயிலே அப்ளையே பண்ண மாட்டாங்க தலைக்கு. நான் வந்து இப்போ வந்து திருச்செந்தூருக்கு வர முடி குடுத்துருந்தாங்க. ஸோ ஹீட் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அவருக்கு ஆயில் வச்சு விட்டேன் நானு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து கிருத்திகைங்க. சண்டேனால கிருத்திகை முருகனுக்கு சாமி கும்பிடலாம் நானும் அம்மாவும் பிளான் பண்ணியிருந்தோம். அதனால என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெனு வந்து அம்மா கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். சரி இதுக்கப்புறமாட்டு கொஞ்சமாச்சும் நம்ம வந்து செல்ஃப் கேர் பண்ணிக்குவோம். ஹேருக்கும், ஸ்கின்னுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டுருக்கேன். ஸோ நந்தினி என்னோட பாப்பா அங்க இருந்தாங்கன்னா, நாங்க 2 பேரும் மாத்தி மாத்தி ஆயில் வச்சுப்போம். ஏன்னா இந்த மாரி நம்ம வைக்கிறதுனால நம்மளோட ஹேர் வந்து ஸ்டிமுலேஷன் ஆகும். ஹேர் வந்து ரீக்ரோத் ஆகுறதுக்கு நெறைய வந்து சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால அவளும் எனக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணி விடுவா. நானும் அவளுக்கு வந்து மாத்தி மாத்தி 2 பேரும் ஆயில் வச்சுப்போம். ஆயில் வச்சு முடிச்சுட்டு இன்னைக்கு ஹேர் வாஷ் பண்றதுனால ஒரு ஃபேஸ் பேக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெமெடி வந்து நான் ட்ரை பண்ணேன். உண்மையாலுமே சூப்பரா இருந்துச்சு. இது நான் ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது எனக்கு இவ்ளோ ரிசல்ட் குடுக்கும்னு தெரியல. பட் இது சூப்பரான ஸ்கின் கேரு. இதுக்கு ஒரு 3 பொருள் தாங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கடலப்பருப்பு, பச்சை பயிறு, அதுக்கப்புறம் பன்னீர் ரோஸ். இது வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ற பன்னீர் ரோஸ்ன்னு கேட்டீங்கன்னா, அதுதான் யூஸ் பண்ணணும். நார்மலா அந்த பெருசு பெருசா இருக்கும் பார்த்தீங்களா? ரொம்ப டார்க் கலரா இருக்கிறது அது யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நல்லா வீட்டு நிழல்லே காய வச்சு வச்சிருக்கேன். ஸோ இத 3யும் நல்லா அரைச்சு ஜலிச்சு வச்சுக்கோங்க. இது கூட நீங்க தயிர் எல்லாம் மில்க் ஆட் பண்ணி நீங்க ஃபேஸ் பேக்கா போட்டீங்கன்னா, சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ போஸ்ட்பார்டம் டிப்ரஷனுக்கு அப்புறமேட்டு இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா செல்ஃப் கேர் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் பிரெக்னன்சி டெலிவரிக்கு அப்புறமேட்டு நம்மளோட ஸ்கின்னும், ஹேரும் டோட்டலா வந்து சேஞ்ச் ஆகும். ஏன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால புதுசா இது கொஞ்ச நாள் ஆகும் நமக்கு வந்து நார்மல் ஸ்கின் வரதுக்கே. ஸோ அது டிப்ரஷன் ஆகாம கொஞ்சம் கொஞ்சமா அது இட் டேக்ஸ் சம் டைம். அதாவது அது எப்படி வந்து தானா நமக்கு அந்த ப்ராப்ளம் வந்துச்சோ, அதுவே தானா வந்து சரியாயிடும். ஸோ நான் 9த் மந்த்லாம் பார்த்தீங்கன்னா, ஓவரா எனக்கு டேன் ஆயிட்டேன். என்னடா இது நம்ம கலரே போயிடுச்சு அப்படின்னு நெனச்சேன். பட் தம்பி பொறந்து ஒரு 10-15 டேஸ்லயே கொஞ்சம் கொஞ்சம் என்னோட கலர் வந்து எனக்கு நார்மலா கிடைக்க ஆரம்பிச்சுருச்சு. ஸோ இந்த மாரி ஸ்கின் ரெமெடிஸ்லாம் நீங்க பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா கிடைக்கும். இந்த மாரி நீங்க ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் போடும்போது ரிசல்ட் உடனே நீங்க எதிர்பார்க்கக் கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் அதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது கூட நான் கொஞ்சம் கர்ட் இல்லன்னா வந்து மில்க் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் பேக் வந்து போட ஆரம்பிச்சுட்டேன். ஃபேஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஃபுல்லா வந்து வாஷ் பண்ணிடுங்க. கிளென்சர் முடிஞ்சா யூஸ் பண்ணிக்கோங்க. கிளென்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் வந்து ஓப்பால் ஹெர்பல் கிளென்சர் வந்து சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. ஃபேஸ வந்து கிளென்ஸ் பண்றதுக்கு நெறைய டைப்ஸ் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களோட ஸ்கின் டைப்ஸ வந்து நீங்க வந்து அனலைஸ் பண்ணணும். ஆயிலி ஸ்கின்னா, இல்ல ட்ரை ஸ்கின்னா, இல்ல செமியா அந்த மாரி நீங்க கண்டுபிடிச்சா மட்டும் தான் அதுக்கான கரெக்ட்டான கிளென்சர் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபேஸ வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஃபேஸ் பேக் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் நீங்க வந்து அத ட்ரை ஆக விட்டுருங்க. இது வந்து நீங்க ரொம்ப கொர கொரன்னு அரைச்சுட்டீங்கன்னா, ஸ்கின் வந்து டேமேஜ் ஆயிடும். கொஞ்சம் சாஃப்ட்டா அரைச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்க்ரப் மாரி யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களோட ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அவாய்ட் பண்றதுக்காக கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டா வந்து மிக்ஸியில நல்லா அரைச்சு வச்சுக்கோங்க. நீங்க பல்க் குவான்டிட்டி அரைக்கும்போது நீங்க என்ன பண்ணலாம், மிஷின்ல குடுத்து கூட நீங்க அரைச்சு வச்சுக்கலாம். ஸோ இது ஃபேஸ் ஃபுல்லா நல்லா அப்ளை பண்ணிட்டு, ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ட்ரை ஆகட்டும். ஸோ நான் ஃபேஸ் பேக் போடும்போதே பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கும் ஃபேஸ் பேக் போட்டு விட்டேன். ஸோ அவளும் போட்டுக்கிட்டா. இது யாருனாலும் யூஸ் பண்ணலாம். சின்ன குழந்தைங்களுக்கு கூட நீங்க யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலா அத நான் விஹான் குட்டிக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணலாம்னு நெனச்சேன். பட் அவனுக்கு கொஞ்சம் ரேஷஸ் வந்ததுனால, ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்ப அது வேஸ்ட்டா போயிடும்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பன்னீர் ரோஸ்லாம் வந்து கொஞ்சம் ரேட் அதிகம் தானே. ஸோ அதனால. ஃபேஸ் பேக் எப்படி இருக்கு?
சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. நிஜமாலுமே இது வந்து ஒரு நல்ல ரெமிடி. பெஸ்ட்டா உங்களுக்கு ரிசல்ட் குடுக்கும். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் எனக்கு கேர் பண்ண சுத்தமா எனக்கு டைமே கிடைக்கல. ஸோ இந்த பச்சை பயிறு, கடலப்பருப்பு, பட்ரோஸ்னா பேபிக்குன்னு தனியா கேட்டிங்கன்னா தருவாங்க. நான் விஹான் குட்டிக்கு தான் ஆக்சுவலா வாங்கி வச்சிருந்தேன். அவனுக்கு இப்போ கொஞ்சம் இந்த இடத்துல ரேஷஸ் இருக்கனால சரி ஒரு 1 மந்த் கழிச்சு யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இது வேஸ்ட்டா போயிடும். இப்போ நான் அரைச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பெஸ்ட் ரெமெடி, நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இது 3 பொருள் தான். பன்னீர் ரோஸ், கடலப்பருப்பு, அதுக்கப்புறமேட்டு பச்சை பயிறு. இது 3 நல்லா அரைச்சிட்டு நீங்கள் வந்து தயிர் இல்லைனா மில்கில் ஆட் பண்ணி நீங்கள் ஃபேஸ் பேக்கப் போடலாம். ஃபேஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக க்ளோவாக இருக்கும். இப்போ நான் குளிச்சுட்டு ஃபேஸ்க்கு எந்த க்ரீமே யூஸ் பண்ணவே இல்லைங்க. அப்படியே லைவாக தான் உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ நல்ல ரிசல்ட் உங்களுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நல்லாவே தெரியும். பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூனிஃபார்ம் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்கா. 2 பேருமே நல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஹேர் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு எப்பயுமே ஹேர் வந்து நல்லா ட்ரை பண்ணிடுவேன். ஏன்னா சளி பிடிச்சா தம்பிக்கும் சளி பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு இந்த மாதிரி க்ரூமிங்காக இருக்கும் போது தான் கொஞ்சம் ஃபீல் ஆகுது. ஓகே, நம்ம பேக் டு நார்மல் லைஃப் வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நைட்டி பார்த்தீங்கன்னா வந்து பிரான்ச்சல் பிராண்ட்லேருந்து நான் வாங்கியிருந்தேன். இது ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு குர்த்தி மாதிரி இருக்கும், டாப்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ நியூ மாம்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி நைட்டி போட்டுட்டு இருந்தால் அவங்களுக்கே ஒரு மாதிரி கம்ஃபர்டபுள் இல்லாத மாதிரி இருக்கும். ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் வியர் பண்ணும்போது நமக்கே கொஞ்சம் நம்ம மேலே ஒரு செல்ஃப் லவ் வரும். ஸோ காலையில் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து கஞ்சி சாதம் தான் செஞ்சுருந்தாங்க. கரெக்ட்டா நான் சாப்பிடும்போது விஹான் குட்டி எந்திரிச்சுட்டான். எப்பயுமே அம்மா சாப்பிடும்போது தான் குழந்தைங்களுக்கு பசிக்கும்பாங்கல்ல. அது 100% உண்மதான். ஸோ ஏன் இந்த சாதம் சாப்பிட்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மத்தியானம் ஹெவியா லஞ்ச் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். அதனால இந்த மாரி கொஞ்சம் மைல்டா எடுத்துக்கிட்டா நல்லாயிருக்கும். உண்மையாலுமே செம்ம டேஸ்ட்டா இருக்கும். பாசிப்பருப்பு போட்டு கஞ்சி சாதம் மாரி செஞ்சு அதுக்கு ஒரு துவையல் செய்வாங்க. அல்டிமேட்டா இருக்கும். ஸோ உடம்பு சரியில்லைனாலும் இந்த மாரி நம்ம சாப்பிடலாம். இல்ல நாங்க ஹெவியா மத்தியானம் லஞ்ச் செய்றோம்னா, எப்பயுமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சண்டே இந்த மாரி டைம்ல இந்த மாரி தான் செய்வோம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு வந்து நான் வேக வச்சுக்கிறேன். நான் வேக வச்சுட்டு பொடி மாஸ் தான் பண்ண போறேன். இன்னைக்கு நான் என்னென்ன மெனு சமைச்சேன்னு பார்த்தீங்கன்னா, 2 பொரியல் செஞ்சேன். அதுக்கப்புறம் இனிப்பு சுவையா செஞ்சு குடுத்தேன். மத்ததெல்லாம் அம்மாவே ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ஸோ தம்பிய வச்சுட்டு கொஞ்சம் செய்யறது கஷ்டமா இருந்துச்சு. நல்ல வேளை அன்னைக்கு அவன் நல்லா தூங்கிட்டே இருந்தான். எனக்கு குக்கிங் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். 10 பேருக்கு இல்ல 100 பேருக்கு செய்ய சொன்னா கூட நான் செஞ்சுருவேன். ஏன்னா, எனக்கு குக்கிங் மேல அவ்ளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சின்ன வயசுலேருந்தே நல்லா சமைக்கணும், சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு புதுசு புதுசா ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். ஸோ யாருக்கெல்லாம் குக்கிங் பண்ண ரொம்ப பிடிக்கும், அதுவும் சாப்பிட்டுட்டு நம்மள சொல்லுவாங்க பார்த்தீங்களா, செம்மையா இருந்துச்சு டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஹேப்பியா இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து வாழைக்காய் ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். டிஃப்ரெண்ட்டா வந்து கல்யாண ஸ்டைல்ல பண்ணலாம். கல்யாண வீட்லலாம் நம்ம சாப்பிடுவோம்ல, அந்த மாரி ஸ்டைல்ல பண்ணலான்னு செஞ்சுட்டுருக்கேன். சாமிக்கு செய்யும்போது கண்டிப்பா எச்சில் படாம தான் நம்ம செய்யணும். ஏன்னா கடவுளுக்கு படைக்கிறதுனால அப்படிதான் செய்யணும். நான் வந்து கிருத்திகை வந்து அடிக்கடி கும்பிடுவேன். எனக்கு எப்பலாம் வந்து டைம் கிடைக்குதோ அப்பலாம் வந்து கண்டிப்பா நான் வந்து முருகனுக்கு வந்து படசல் போட்டு கும்பிடுவேன். ரொம்ப ரொம்ப நல்லது. வளர்பிறை கிருத்திகையிலயும், சஷ்டிலயும் நீங்க கும்பிட்டு பாருங்க. உங்க லைஃப்ல நெறைய சேஞ்சஸ் தெரியும். இந்த வாழைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து நார்மலா சுடு தண்ணீல கொதிக்க வச்சு எடுத்துட்டு, கொஞ்சமா வெங்காயம், பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டு, வாழைக்காவ போட்டுட்டு கடைசியா வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா தேங்காய், ஜீரகம், மிளகு, பட்டை, லவங்கம், சோம்பு இதெல்லாம் கொஞ்சமா அரைச்சு பூண்டு அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டா போட்டு ஒரு தூவி தூவி நீங்க இறக்கிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலர்ல வந்து பொட்டேட்டோ ஃப்ரை பண்றது. இது எங்க வீட்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். வெங்காயம், பச்சை மிளகா, வரமிளகா அதெல்லாம் போட்டுட்டு, வேக வச்ச உருளைக்கிழங்கு, லாஸ்ட்டா தேங்காய் அவ்வளோதாங்க. சூப்பரான காம்பினேஷன் 2 பொரியலுமே. நான் வந்து பொரியல் செஞ்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலையெல்லாம் இருந்தது. அது எல்லாமே பார்த்துட்டுருந்தேன். ஸோ எப்பயுமே இந்த மாரி சாமி கும்பிட்றோன்னா, வீடே ஒரே பரபரப்பா இருக்கும். அதுவும் நியூ பார்ன் பேபி வச்சுட்டு கும்பிட்றதெல்லாம் நமக்கு ஆகாத விஷயம். அப்ப கூட பார்த்தீங்கன்னா, எப்படியோ மேனேஜ் பண்ணி ஆளுக்கு ஒரு ஒரு வேலை செஞ்சுட்டோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சாமிக்கு வந்து மாலை போட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். நான் கொஞ்சம் தைரியமா மேலே ஏறிட்டேன். ஆனா டபக்குன்னு கீழ விழுந்துரும்னு கொஞ்சம் பயம். அதனால என் தங்கச்சி வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா. அதுக்கப்புறமேட்டு முருகனுக்கு பொட்டெல்லாம் வச்சு முடிச்சுட்டு, கொஞ்சம் கொஞ்சமா எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். இதுக்கிடையில தம்பியும் குளிக்க வைக்கணும், அவனையும் ரெடி பண்ணணும். ஸோ எல்லாமே முடிச்சுட்டு ஃபைனலா கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ கிளிப்ஸ் தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். என்னால ஃபுல்லா ரெசிபி மெனு எடுத்து போட முடியல. சுத்தமா டைமே கிடைக்கல. அந்த டைம்க்குள்ள சாமியும் கும்பிடணும் இல்லைங்க. அதனால தான். பருப்பு சோயா இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருந்துச்சு. இத நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன். பச்சை பயிர ஊற வச்சு, அது கூட கொஞ்சமா கடலப்பருப்பு ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுக்கோங்க. வெல்லம் துருவி வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு நெய் விட்டு, தேங்காய், அதுக்கப்புறம் வெல்லம் ஆட் பண்ணி, ஏலக்காய் பொடி தூவி, நல்லா இந்த மாரி சுருண்டு வரணும். வரும்போது அந்த
பருப்ப போட்டுருங்க. நல்லா 2மே மிக்ஸ் ஆயி நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு அந்த பதத்துக்கு வந்துரணும். இப்ப பார்த்தீங்கன்னா, நல்லா தெவஞ்சிருச்சு. தெவஞ்சதுக்கு அப்புறமேட்டு குட்டி, குட்டி பால்ஸா நான் புடிச்சு வச்சிருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு மைதா மட்டும் தான் கரைச்சு வச்சிருக்கேன். ஸோ, இத அதுல முக்கி அப்படியே எண்ணெயில சுட்டு எடுக்க வேண்டியதுதாங்க. சூப்பரா இருக்கும் டேஸ்ட்டு. சாமி கும்பிடுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. என்னோட ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. ஸோ, இலை போட்டு இன்னைக்கு சாமி கும்பிட போனால, நாங்க எல்லாருமே ஒண்ணா தான் சாமி கும்பிடுவோம். எப்பயுமே இந்த மாரி வீட்ல கிருத்திகை ஸ்பெஷல் அந்த மாரி ஏதாவதுன்னா எல்லாரும் ஒண்ணா தான் நாங்க சாமி கும்பிடுவோம். ஸோ எல்லாமே ரெடி பண்ணிட்டு சாமிக்கு வந்து படைசல் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கும் முருகனுக்கும் ஒரு இணை பிரிக்க முடியாத ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஏன்னா, அவர எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயமே அவர்னால தான் எனக்கு கிடைச்சதுன்னு நான் நம்புவேன். ஸோ நான் மட்டும் முருகன் பக்தனா இல்லாம எங்க வீட்ல இருக்க எல்லாரையும் நான் முருகன் பக்தனா மாத்திட்டேன். அதுவும் இல்லாம என் குட்டி பையன் விஹான் குட்டியுமே இப்பயிலேருந்தே அவன் கும்பிடணும், கடவுள கும்பிடணும் அதான் எனக்கு ஒரு ஆசையே. இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஹான் குட்டிக்கு இதான் ஃபர்ஸ்ட்டு கிருத்திகை ஸ்பெஷல் சாமி கும்பிடுறது. ஸோ எங்களால முடிஞ்சது சிம்பிளா எல்லா மெனுவும் செஞ்சு வச்சுட்டு, தம்பிக்கு வந்து குளிக்க வச்சு ரெடி பண்ணிட்டு, அவனையும் வந்து சாமி கும்பிட்டு ரெடி பண்ணியாச்சு. குட்டி பையனுக்கு கொஞ்சம் ரேஷஸ் வந்துருச்சுங்க. நெத்தியில வந்து கொஞ்சம் கொப்பளம் வந்திருக்கு. ஸோ அதனால அவனுக்கு இன்னைக்கு எதுவுமே நாங்க திருநூறு கூட வைக்க முடியல. அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பரவால்ல. கொஞ்சம் எல்லாம் சரியானதுக்கு அப்புறமேட்டு தம்பி நார்மல் ஆனதுக்கப்புறம் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வீட்ல எப்பயுமே பால் சாம்பிராணி போடுங்க. அது வீட்ல இருக்க நெகட்டிவிட்டீஸ் ஃபுல்லாவே ரிமூவ் பண்ணி குடுக்கும். ஒரு பாசிட்டிவா இருக்கும் வீடே. பால் சாம்பிராணி வீடு ஃபுல்லா காட்டுறதுனால நம்மளோட கண் திருஷ்டி மெயினா விலகும். வீட்ல வந்து ஒரு பாசிட்டிவிட்டியாவே இருக்கும் வீடே. அதனால நீங்க எப்பயுமே முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரைடே, டியூஸ்டே அந்த மாரி டைம்லலாம் வீட்ல பூஜை பண்ணும்போது போடுங்க. ஸோ விஹான் குட்டி கூட்டிட்டு வந்து, "டேய் நீ முருகன் பக்தனா தான் இருக்கணும். அவர் என்ன சொல்றாரோ அதுதான் நீ பண்ணணும்னு" சொல்லிட்டு அவனுக்கும் சொல்லிட்டு இருந்தேன். அவன் இந்த வயசுலயே அவ்ளோ அப்சர்வ் பண்றான். 3 மந்த்ஸ்லயே என்னென்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் டல்லா இருக்காங்க. கொஞ்சம் உடம்பு சரியில்ல. சீக்கிரமா கியூர் ஆயிடுவான். யாரெல்லாம் உங்க வீட்ல கிருத்திகைக்கு, அதுக்கப்புறம் சஷ்டிக்கெல்லாம் இந்த மாரி சாமி கும்பிடுவீங்கன்னு சொல்லுங்க. நம்ம படைசல் போட்டு தான் சாமி கும்பிடணும்னு கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு அன்னைக்கு நீங்க விரதம் இருந்து முருகனுக்கு உங்களால என்ன முடியுமோ அத பண்ணி கூட நீங்க வந்து சாமி கும்பிடலாம். எனக்கு வந்து இந்த மாரி கும்பிட்டா கொஞ்சம் திருப்தியா இருக்குங்க. ஒரு 3 மாசம் தொடர்ந்து பண்ணனா, அதுக்கப்புறமேட்டு எனக்கு லைஃப்ல நெறைய சேஞ்சஸ் வந்து முருகன் குடுப்பாரு. ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட உட்காரும்போது 2:50 ஆயிடுச்சு. அன்னைக்கு ஃபுல்லா எல்லாருமே அவங்கவங்க எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு வந்து சாப்பிடும்போது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அன்னைக்கு நாங்க என்னென்ன மெனு செஞ்சதுன்னு உங்க கூட நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அம்மா சாம்பார் வச்சுட்டாங்க. எங்க அம்மா இது எல்லாத்தையும் அப்படியே அவியல் மாரி சாம்பார் வைப்பாங்க. சூப்பரா இருக்கும். பப்பு ரசம், அதுக்கப்புறமேட்டு இந்த தயிர் பச்சடி ரொம்ப ஸ்பெஷல். இத நான் உங்களுக்கு ஒரு வீடியோல காட்டுறேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல், வாழைக்காய் பொரியல், பப்பு வந்து வெறும் பருப்பு வந்து எடுத்து வச்சிருந்தோம். ஸோ எல்லாம் இலை போட்டு, அதுக்கப்புறம் பருப்பு வடையும் அம்மா செஞ்சிருந்தாங்க. இனிப்பு சொயானும் செஞ்சிருந்தோம். அப்பளம் இது எல்லாமே மெனு தான். அன்னைக்கு சண்டே ஒரு ஃபுல் கட்டு. நல்லா படம் பார்த்துட்டு, சாப்பிட்டு முடிச்சுட்டு, தம்பி இந்த டைம்லலாம் நாங்க தூங்க வச்சுட்டு தான் இந்த வீடியோலாம் என்னால எடுக்கவே முடியுது. குட்டி பையன வச்சுட்டு நிஜமா வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்றேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 4:30க்கு தலைவர் எந்திரிச்சிட்டாரு. அப்புறம் அப்புறம் அவன் கூடயே அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சுங்க. பாய் ஆல்.